அபிஷியல் நியூஸ் போட்டுட்டாங்க. நமக்கு பண்டல்லாம் வந்து வரப்போப்பா. கேச பண்டல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து பாப்போம். கேச ப்ளூ லாக் பண்டல் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ லாக் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூ ஈவென்ட்ஸ் பா. கேச 9th anniversary ரிங் ஈவென்ட் B54 அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்குப்பா. கேச அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறேங்க. சரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. சோ ஃபர்ஸ்ட் அடுத்த ஈவென்ட் பொறுத்தவரை நமக்கு 21ஆம் தேதி தான்ப்பா. கேச 21ஆம் தேதி ஒரு குளுகுளுவால் ராயல் வந்து வரப்போகுங்க. கேச அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் கோல்டு கலர் குளுகுளுவால் தான். இந்த ஒரு குளுகுளுவால் தான். கேச இந்த ஒரு குளுகுளுவால் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் ஃபுட்பால் குளுகுளுவால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குளுகுளுவால் வந்து வந்துரும் 21ஆம் தேதி. இதுதான்ப்பா வந்து வரும். கேச அதுக்கப்புறம் மேபி 23ஆம் தேதி இந்த ஒரு ஃபிஸ்டுக்கான ஸ்கின் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் பஞ்ச் ஃபிஸ்ட் ஸ்கின் ஃபேரட் வீல்ல வந்து வரும்பா. கேச இதுதான் அடுத்த வரக்கூடிய ஈவென்ட். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி நமக்கு பேட்ச் அப்டேட் வந்து வந்துரும் இல்லையா. கேச அந்த பேட்ச் அப்டேட் வரும்போது 24ஆம் தேதியே நமக்கு 9th anniversary ரிங் ஈவென்ட் வந்து வந்துரும்பா. கேச 100% வந்து கன்ஃபார்ம். அந்த 9th anniversary ரிங் ஈவென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேல் பண்டல் வந்து வரப்போகுது. கேச ஃபர்ஸ்ட் ஒரு மேல் பண்டல். அந்த மேல் பண்டல் வந்து பாருங்களேன், ஏங்க நல்லா தாங்க இருக்கா. மேல வந்து பாருங்க. கேச ஆஸ்ட்ரேலும் ஒயிட் கலர் பாத்தீங்க அப்படின்னா ஓகே தான். அதுக்கப்புறம் Black கலர்ல வந்து டாப்பும் ஓகே. இந்த சைடு வந்து கையில வந்து பாருங்க ஆரஞ்சு கலர்ல அந்த கிறிஸ்டல் தான். கேச 9th anniversary அந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் தான். அதை பேஸ் பண்ணி தான் பண்டலையும் புளிஞ்சு வந்து வச்சிருக்காங்க. கேச இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பண்டலா அதுல மாஸ்க் கூட வந்திருக்கு. மாஸ்க்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா தான் வந்திருக்கு. கேச ஓரளவு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கு. கேச இப்படி ஒரு மேல் பண்டல் அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடியா ஒரு அக்கா பண்டல் வந்து வருது. அந்த அக்கா பண்டலையும் வந்து பாருங்க. கேச அக்கா பண்டல் அங்கங்க அப்படி இப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு Black கலர்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. கேச இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க 24ஆம் தேதி நமக்கு 9th anniversary ரிங் ஈவென்ட்டா வந்து வரப்போகுதுங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல் பண்டல் ஃபர்ஸ்ட் எடிஷன் கோட்ல வந்து வரும்பா. கேச இதே வந்து நோட் பண்ணிக்கங்க. 9th anniversary ஃபர்ஸ்ட் ரிங் ஈவென்ட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதியே சாரி 25 கிடையாது 26ஆம் தேதிப்பா. கேச 26ஆம் தேதி குரூப் டிராவல் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எமோட் பா. கேச எமோட்டை வந்து பாருங்க. இந்த 9th anniversaryக்காக பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா என்னடா அது முன்னாடி ஒருத்தன் பிபி ஊதிட்டு போறான், பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ட்ரம் செட் அடிச்சுட்டு வந்து வரான்ப்பா. கேச இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா. இப்படி ஒரு ஃபேடட் வீல்மே வந்து வரும். அப்படி 26ஆம் தேதி. சோ 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேச இதே வந்து தெரிஞ்சுங்க. சோ இப்படிதான் அப்கமிங்ல ஈவென்ட் வந்து வரப்போகுதுங்க. இது வந்து தெரிஞ்சுங்க. கேச எல்லாமே 100% வந்து கன்ஃபார்ம். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா B54ல ஜூன் 24ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரப்போப்பா. கேச அதை வந்து பார்த்தலாம். சோ இப்போ வரையும் நம்ம சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறோம் இல்ல சிப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தொட்டு கீழே வந்து பை கொடுப்போம் இல்லையா. பை பட்டனை கிளிக் பண்ணாதான் அடுத்தடுத்து வந்து வாங்க முடியும். கேச பட் B54 அப்டேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டபுள் டாப் பண்ணா போதும். ஆமாங்க, நீங்க அந்த கன்னு வாங்குறது அந்த கன்னுக்கு வந்து சிப்பு போடுறது இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா டபுள் டாப் பண்ணலாம். கேச இந்த வெஸ்ட் ஹெல்மெட் இதெல்லாம் வாங்கும்போது நீங்க டபுள் டாப் பண்ணாலே ஈஸியா வந்து வாங்கிக்கலாம். கேச அந்த மாதிரி பை பண்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட். அதுக்கப்புறம் இந்த குயிக் மெசேஜ்ல இந்த ஃபிஸ்ட் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி வந்து வருதுப்பா. கேச இந்த மாதிரி வந்து வருது. தலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து வருதுங்க. கேச இது வந்து எனிமிக்கும் வந்து ஷோ ஆகுது. எனிமிக்கு அது என்ன மாதிரி ஒரு இன்டிமேஷனா இருக்கும் அப்படின்னா நீ சண்டைக்கு வாடா, முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குங்க. கேச அப்படி குயிக் மெசேஜ்ல வந்து பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ஸாஸ் ஸ்கில் வந்து நவ் டேக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆஷாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸாஸ் ஸ்கில் இனிமேல் ஆஸ்லயே வந்து ஒர்க் ஆகுமா. கேச குதிரையில நம்ம போகும்போது B54 அப்டேட்ல இருந்து மிஸ்ஸாஸ் ஸ்கில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ஹான்ஸ் ஹேமர் வந்து இருக்கு இல்லையா. கேச அந்த ஹேமர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. கேச ஒரு வெப்பனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லையா, விஆர்ல நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. அது வந்து இப்ப வரைக்கும் 400 FF காயின் தானே வந்து கொடுக்குறீங்க. கேச ஆனா அப்டேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 600 FF காயினாப்பா. அப்படி வந்து இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் நீங்க அந்த காயின் எல்லாம் புடிச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல காயின் வந்து இருக்காது இல்லையா, FF காயின் வந்து இருக்காது. பட் அந்த 9th anniversary சமயத்துல ஆனிவர்சரி குவெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டா மறுபடியும் அந்த காயின் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுமா. கேச அந்த காயின் மிஷன்ல திரும்ப காயின் வந்து கிடைக்குமா. பட் அதுக்கு நீங்க அந்த ஆனிவர்சரி குவெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேச அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சேஞ்ச் வந்து வரப்போது. இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த நீரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த நீரு கேரக்டரோட பவரை மொத்தமா வந்து முடிச்சு விட்டானுங்க. கேச இப்ப வரையும் பாத்தீங்க அப்படின்னா 5 டேமேஜ் வந்து கொடுக்கும். கேச பர் செகண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 டேமேஜ் வந்து கொடுக்கும். ஆனா B54 அப்டேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 டேமேஜ் தான் எனிமிக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து கொடுக்குமாப்பா. கேச 3 வந்து போகுது. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு HP வந்து 150 HP இப்ப வரையும் வந்திருக்கு இல்லையா. கேச ஆனா B54 அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1 HP தானா ஈஸியா வந்து உடைச்சிருவானுங்க. அவ்வளவுதான் நீரு கேரக்டருக்கு சங்க ஊதிட்டானுங்க. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா B54ல புதுசா பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன்லாம் வருதுப்பா. அனிமேஷன் வந்து பாருங்க. அனிமேஷன் பாத்தீங்க அப்படின்னா எப்பா இங்க வந்து பாருங்க. அதாவது இந்த பிளட் மூனை மையப்படுத்தி ஆமாங்க பிளட் மூனை வச்சுதான் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து செஞ்சு வச்சிருக்கானுங்க. எப்போ பயங்கரமா வந்து வருதுப்பா. கேச கட்டானா வச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வெட்டிட்டு வந்து வரான். ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கேடா, நல்லா இருக்குங்க. கர்ணக்காரன் ஒரு மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்கான். சூப்பரா தான் இருக்கு. கேச இந்த மாதிரி ஒரு அனிமேஷனா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாருங்க. ஏங்க நம்ம சேருங்க. கேச பிக் பாஸ்ல எப்படி ஒரு பெரிய சேர் இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர் வந்து அப்படியே சுத்திட்டு வந்து வந்துட்டு இருக்கு. இதான் வந்து அனிமேஷன் சொல்றாங்க. ஏடா அது பாவிராடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு அனிமேஷனா. கேச இப்படி ஒரு அனிமேஷனா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9th anniversary
எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா என்னமோ அந்த கராத்தே கிட்ஸ் மாதிரி ஓடுறானுங்க, பாயிறானுங்க, படுக்கிறானுங்க, தூக்குறானுங்க, பாடுறானுங்க, பறக்குறானுங்க, என்னமோ வந்து பண்றானுங்கப்பா. கேச ஏரோப்ளேன்ல இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ ஒன்ஸ் நம்ம டைவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கேச ஏரோப்ளேனை விட்டு கீழே இறங்கிட்டா அப்படியே அந்த டீம் கையை கோத்துட்டு இந்த மாதிரி ஸ்கை டைவ்ல வந்து ஈடுபட்டுறானுங்க. கேச இதான் ஸ்கை டைவுக்கான ஸ்கின்னா உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும். கேச ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கு அந்த டீமுக்கு, ஒரு மாதிரி வைபாவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கேச அப்படியே போயிட்டு டீமோட கீழே வந்து லேண்ட் ஆக வேண்டியதான். கேச ஒருவேளை வந்து இல்ல ப்ரோ எனக்கு நான் மட்டும் தான் போகணும், இல்ல நான் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல அந்த அன்ஃபாலோ பட்டன் இருக்கும் இல்லையா, கேச அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தனியா வந்து அந்த பாராசூட்லயோ இல்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுல வந்து வந்துருவீங்க. கேச பட் இந்த ஸ்குவாட் ஸ்கை டைவ், அதுவும் 9th anniversary ஸ்குவாட் ஸ்கை டைவ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கேச இது இந்த 9th anniversary வந்து வரப்போப்பா OB54 அப்டேட்ல வந்து வந்துரும். கேச இதே வந்து தெரிஞ்சுங்க. சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் மேட்டருக்குள்ள வந்து போயலாம். அதாவது ப்ளூ லாக் சாப்டர் 2 வந்து வருமா ப்ரோ அப்படின்னா நான் முன்னாடியே வந்து சொல்லிருக்கேன் 100% வந்து கன்ஃபார்ம் OB54 அப்டேட்ல ப்ளூ லாக் சாப்டர் 2 அனிமி தான் வந்து வரப்போகுது. ப்ளூ லாக் 2.0 வந்து வரப்போகுது. அதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலாவே இன்னைக்கு போஸ்டர் வந்து போட்டானுங்க. கேச நம்ம கர்நாகர்னே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா வருதுப்பா ப்ளூ லாக் 2.0 வந்து வருது. கேச கவலையே படாதீங்க, ஜூலை 17ஆம் தேதி வந்து வரப்போகுது. என்டர் யுவர் ப்ளூ லாக் ஜூலை 17 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து போட்டானுங்கப்பா. கேச இந்த மாதிரி வந்து சொல்லிட்டானுங்க அபிஷியலா வந்து கன்ஃபார்ம். அந்த ஈவென்ட்ல மெயின் பண்டல் இந்த பண்டல் தாங்க நீங்க வந்து பாருங்க. கேச பண்டல் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ரின்னா, இவன் பேர் வந்து ரின்னு நினைக்கிறேன். 10ஆம் நம்பர் போட்டு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து வரான்ப்பா. கேச சூப்பரா இருக்கு. எப்ப கையில அந்த ஸ்லீவ் கீவெல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா டவுசர் எல்லாம் கீழே போட்டு அது என்னங்க சாக்ஸ் ஆங்க அந்த சாக்ஸ் அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து வரான். அந்த டாப் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் நம்பர் வந்து போட்டிருக்கா. கேச ரின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப், அப்புறம் அந்த கீழே டவுசர்ப்பா. கேச டவுசர் வந்து அப்படியே வந்து அந்த சாக்ஸ் தான். கேச செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷூ, கேச ஷூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் வருது. கீழே கண்ட காலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் வருது. கேச அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல வந்து பாருங்க, ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் எல்லாம் அருமையா இருக்கு. ஃபேஸ் பெயிண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஃபெக்ட்லாம் வந்து வருதுப்பா. கேச இதுதான் வந்து பண்டல் ரின் பண்டல். கேச இந்த ரின் பண்டலை வந்து பாத்து எங்க சாகப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவதார் இருக்குப்பா. கேச ரின் அவதார் வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் வந்து பாருங்க, இதுதான் வந்து லூட் பாக்ஸ். அந்த ஃபுட்பால் வந்து பனியில சிக்கிற மாதிரி இருக்கு. கேச இப்படி ஒரு லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பேகாம்பா, இதுதான் வந்து பேகா. இல்ல என்னடா பனிக்கட்டிக்குள்ள அந்த ஐஸ் குச்சியா? ஆமா அந்த ஐஸ் குச்சி பாத்தீங்க அப்படின்னா சொருவிட்டு இருக்கு. இதுதான் வந்து பேக்னு சொல்றானுங்கப்பா. கேச ப்ளூ லாக் பேக். சோ இந்த ஒரு பேக். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து பாருங்க. கேச ஒரு 3 ஃப்ரேம் இருக்குங்க. போட்டோ ஃப்ரேம் தான். கேச 3 போட்டோ ஃப்ரேம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு 3 இருக்கு. இப்படி 3 ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய பண்டல்ஸ் வந்து இருக்குப்பா. கேச இப்போதைக்கு இந்த பண்டல் மட்டும் தான் வீடியோவா வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனால நான் இதை வந்து காட்டுறேன். கேச இன்னும் நிறைய பண்டல்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அவதார் வந்து இருக்கு. கேச அவதார்ல நிறைய ஓசியில வந்து கொடுப்பானுங்க. அப்புறம் ப்ளூ லாக்ல முக்கியமா ஒரு எக்ஸமைட் வந்து இருக்குப்பா. கேச பிங்க் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு எக்ஸமைட் வந்து இருக்கு. நம்ம யூகன் மாதிரி இருக்குப்பா. கேச இப்படி ஒரு எக்ஸமைட் வந்து இருக்கு. ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இருக்கு. கேச நீங்க வந்து பாருங்க அந்த டாப், ஷூ, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து இருக்குப்பா. கேச இது எல்லாமே வந்து வந்துரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு மேல. நம்ம கேமுக்குள்ள ஃபுல்லாவே ப்ளூ லாக் 2.0 தான்பா. கேச ப்ளூ லாக் சாப்டர் 2 தான். இத வந்து தெரிஞ்சுங்க. கேச அதே மாதிரி இந்த ப்ளூ லாக் சாப்டர் 1ல வந்த பண்டல்ஸ், அந்த நாகி பண்டல், அதுக்கப்புறம் இந்த இசாகி பண்டல்லாம் திரும்ப வந்து வருமா ப்ரோ? அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் திரும்ப வந்து வருமா அப்படின்னா சான்ஸ் இருக்குங்க. கேச லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கி ஒன்லயோ இல்ல ராயல்லயோ வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. கேச கண்டிப்பா பழைய ஐட்டமும் திரும்பி ரிட்டர்ன்ல வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து